நாங்க அதிமுக ஆட்சிக்கு வந்தா 10,000 ரூபாய் வழங்கப்படும் அறிவிப்பு கொடுத்தோம். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் வழங்கப்படும் அறிவிப்பு கொடுத்தோம். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் வழங்கப்படும். ஏன்னா விலைவாசி உயர்வு, வரி உயர்வு, இதனால மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால அதையெல்லாம் சரி செய்வதற்காக ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10,000 ரூபாய் சொன்னோம். இப்போ உடனே ஸ்டாலின் என்கிறாரு, ஒரு கூப்பன் கொடுக்கறேன், நீங்க அந்த பொருள் போய் வாங்கிக்கலாம், நீங்க மிக்சி வாங்கிக்கலாம், கிரைண்டர் வாங்கிக்கலாம். அது கமிஷன், அது கமிஷன் வைக்கிறதுக்கு தான் இது மாதிரி பண்றாரு. அது இன்ன பிராண்ட்ல தான் வாங்கணும்னு சொல்லுவாங்க. டோக்கன் கொடுக்குறாங்களாம். அந்த டோக்கன் யார் கொடுப்பா? திமுக காரன் கொடுப்பான். அது கமிஷன் வாங்கிட்டு தான் கொடுப்பான். நாங்க அப்படி இல்ல, அவரவர் வங்கி கணக்கில் டைரக்டா 10,000 ரூபாய் போய் சேரும். உரிமை தொகைங்கிறார். நாங்களும் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நாங்கள் அறிவிச்சோம். அதிமுக ஆட்சிக்கு வந்தா குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1,500 உதவித்தொகை வழங்கப்படும் அன்றைக்கே அறிவிச்சோம். ஆனா வெற்றி வாய்ப்பு எங்களுக்கு நழுவ விட்டுவிட்டோம். நாங்கள் ஆட்சி அமைக்க முடியல. பிரதான எதிர்க்கட்சி தான் வந்தது. அப்பொழுது தெரிவிச்சோம். இப்போ இன்றைக்கு 2,000 ரூபாய் வழங்கப்படும் என்று ஏற்கனவே அறிவிப்பு கொடுத்துட்டோம். அதான் இப்ப ஸ்டாலின் அறிவிச்சிருக்காரு.